ரிஸ்க் எடுக்கும் தயங்காகம் இருப்பான் இந்த நிமோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப மொக்க போடுறேன்னு நினைக்கிறேன். லெஃப்டி நடந்து நடந்து முடியல. சரி, இங்கே ஸ்டே பண்ணலான்னு பார்த்தா ஒரு ஹோட்டலும் இல்லை. சரி, ஹோட்டல் தான் இல்லை, பரவாயில்ல. ஸ்டே பண்ணலான்னு பார்த்தா ஒரு பெட்ரோல் பங்கும் கிடையாது. ஒதுங்கலான்னு பார்த்தா இடமும் இல்லை. ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான். இந்த காட்டுக்குள்ளே நான் எங்கேன்னு போய் தங்குறது? என்னங்க பனிமலை மாதிரி இருக்குது. பனிமலை தான் இருக்குது. தங்கலான்னு பார்த்தா ஒரு இடமும் இல்லை. ஃபுல் டயர்டாக இருக்குது. செம்ம டயர்டு. இந்த அளவுக்கு டயர்டானதில்லை, ஆனால் செம்ம டயர்டு. 2 கிலோமீட்டர் நடந்துட்டேன். அச்சீவ்மெண்ட் 2 கிலோமீட்டர். அச்சீவ்மெண்ட் சக்ஸஸ். 2 கிலோமீட்டர் நடந்திருக்கு. 2 கிலோமீட்டர் உண்மையாக முடியல. ஆனால் இடம் செம்மையாக இருக்குது. ஃபுல் பார்ட்டி பண்ண எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கெலாம் வேற மாதிரி ஃபுல்லாக செம்மையாங்க இடம். செம்மையான இடம். இதுக்கப்புறம் என்னால் முடியாது, உண்மையாக சொல்கிற முடியாது. சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதா நமக்கு வேறு வழியே இல்லை. மணி 5 ஆச்சு. 5 ஆன மாதிரியா இருக்குங்க. இது பாருங்க, மணி 5 மணி ஆச்சு. இதுக்கு மேலே நான் போய் தூங்க போகிறேன். ஸோ எல்எஃப்டி நாங்கள் வந்து இப்போது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன பிளேஸ்னா மேக்கேரி. இப்போ நம்ம ரெசார்ட் போகிறோம்ல, ஹோம் ஸ்டே, பிரதரோட ரெசார்ட் தான் போகிறோம். ஆக்சுவலி இவர் வந்து முன்னாடியே பார்த்தேன், நான் ஒரு கார் போகும் முன்னாடியே பார்த்தேன். அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டு இருந்தாங்க சொல்லி அவர் ட்ராப் பண்ணிட்டு இங்கே வந்து நம்மளை பிக் பண்ணிட்டு அவரோட ரெசார்ட் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காராம்மா. ஹோம் ஸ்டே சொல்லலாம். ஹோம் ஸ்டே, ஓகே, ஹோம் ஸ்டே. அது வந்து உண்மையாக எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் செம்ம, நான் கேட்டேன் பீஸ்ஃபுல்லாக வேணும் ப்ரோ அப்படின்னு கேட்டேன். அந்த மாதிரியே உனக்கு பக்காவாக பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் சூப்பராக தமிழ் பேசுறாரு. ஆனால் இந்த ஊரை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது? இந்த ஊர் பற்றினா எல்லாமே நல்லா கோல்டாக இருக்கும். கோல்டா? எப்போ மழை வரும் எதுவுமே சொல்ல முடியாது. ஓகே, ஃபுல்லாக ஹில்ஸ் தான். ஃபுல்லாக போனாலும் ஒரு கணக்கு ஹில்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஓ, ஒன்லி ஹில்ஸ். எல்லாமே ஓகேண்ணா, ஓகே ஓகே, பக்காண்ணா. இதாங்க ரோடு, வேற லெவலில் இருக்குல்ல ரோடு. எல்லாமே கிராஸ் தான். ஃபுல்லாக ஆஃப் ரோடிங்கு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். இப்போவே செம்மையாக இருக்குண்ணா இந்த ரோடு. இது வந்து எங்களோட ஹோம் ஸ்டே போகிற ரோடு. ஓகே ஓகே. ஓ, அண்ணாவோட ஹோம் ஸ்டேக்கு தான் போயிட்டு இருக்கோம் இப்போ. அண்ணா டிரைவ் பண்ணுறது ரேஸ் ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு இருக்கீங்களே. ஓ, அண்ணா ஓட்டுறது ரேஸ் ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு இருக்காரு. ஹோம் ஸ்டே ஆக்சுவலி வந்தாச்சுங்க. அது செம்மையாக இருக்குல்ல இது. சஜித் ப்ரோ என்ன பண்ணுறீங்க? ஆக்சுவலி ஹோம் ஸ்டே தமிழ் தெரியும். தமிழ் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். அடிபொலி. இதுதான் நமக்கு வேணும். மலையாளம் ப்ரோ இல்லைண்ணா? எல்லாம் மலையாளம் இல்லை, எல்லாரும் கன்னடா மலையாளம் எல்லாம் பேசுவோம். ஓகே ப்ரோ. இந்த காரில் தாங்க வந்தோம். எப்படி இருக்கு? எல்எஃப்டி இந்த காரில் தான் வந்தோம். இது ஆக்சுவலி ஜென்னே, ஆனால் மாடிஃபைடு வேற மாதிரி. உண்மையாலுமே ஃபஸ்ட்டு பக்கா போட்டது நோ ஸ்மோக். எஸ், நோ ஸ்மோக். இந்த காரில் தான் ஆக்சுவலி வந்தோம். நம்ம பேக் கூட எங்கே மேன்? எல்எஃப்டி பேக் எங்கப்பா? அங்கே இருக்கு. ஓகே, இந்த காரில் தான் நம்ம ஆக்சுவலி வந்தோம். இதுதான் ஹோம் ஸ்டே. நம்ம ஸ்டே பண்ண போகிற ஹோம் ஸ்டே இதுதான். இதுதான் ஹோம் ஸ்டே. எனக்கு பிடிச்சது இது ஒன்று தான். இது பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் மவுண்டன் வியூ வில்லேஜ். ஆமாம், மேலேருந்து வியூ வந்து செம்மையாக இருக்கும் சொல்கிறாங்க. ட்ரை பண்ணாதான் என்ன, பண்ணிடுவோமா? இங்கே இருந்து நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது சொன்னாங்க. ஆமாங்க, உண்மையாலுமே நல்ல வியூ பாயிண்ட் இருக்குது. நம்ம ப்ரோ கூட தான் போயிட்டே இருக்கோம். செம்ம வியூ பாயிண்ட் எங்கேயும் செம்மையாக தெரியுது. ஆனால் சத்தியமாக கேமரா தெரியுமான்னு தெரியல, ஏன்னா ஆடு வைட் ஆங்கிள். ஓ ப்ரோ, ப்ரோ என்ன நாங்கள் வேலைக்கு சேர்த்திக்கிங்க ப்ரோ. சார், எங்கள் கேப் இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் கலர் கேப்பு, அது வந்து கர்நாடகத்துக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ். அங்கே தெரியுதுங்களா? அதுவா? அதுதான் கர்நாடகத்துக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரிட்ஜ். அப்புறம் ராஜசேட்டு எங்கே தான் இருக்கும்? ராஜசேட்டு ஃபுல் கவர் ஆயிருக்கு. நான் எப்பொழுதுமே இப்படி தான் இருக்குமா? நீங்கள் நைட்டில் பாருங்கள், ஃபுல்லாக ஃபாக் தான் இருக்கும். மற்ற எதுவுமே உங்களுக்கு காணும்.
நான் என்னண்ணா இப்படி இருக்கு இது என்னன்னு எனக்கு புரியல. நமக்கு என்ன லக்கா இல்லை என்ன கான்செப்ட் எடுக்கிறதுன்னு லெஃப்டி அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. ஷெஃபிக் ப்ரோ அவர் பேர் ஆக்சுவலி. நம்ம பாருங்க இன்னைக்கு வந்து இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே ஸ்டே பண்ணிட்டு நம்ம தரமான இன்னொரு சம்பவம் இருக்குது. ஸ்டே பண்ணுறதெல்லாம் விடுங்க, இன்னொரு சம்பவம் இருக்குது. பால்கனியோடு இருக்குது. லைஃப் இப்படித்தான் என்ஜாய் பண்ணணுமாமே. எப்படி லெஃப்டி பால்கனி வித்து பாருங்க, பால்கனியோடு இருக்குங்க லெஃப்டி. உண்மையாலுமே கிளைமேட் அடிப்பொலியாக இருக்குது லெஃப்டி, வேற லெவலு. இது நமக்கு லக்கு வேற மாதிரி லெஃப்டி. ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், கன்னடா பீப்புள்ஸ் வந்து உண்மையாலுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல். கன்னடா பீப்புள்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. ஏன் தெரில, நான் வரும்போது அங்கே ரெஸ்டாரண்ட் எடுத்தோம், இங்கே வந்து ஹோம் ஸ்டே. ஆக்சுவலி இது ரெசார்ட்டில் ஹோம் ஸ்டேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நான் அப்படியே சொல்லிடுறேன். ஹோம் ஸ்டே கர்த்தரே கடவுளே வேறு மாதிரி எல்எஃப்டி வந்து சொல்கிறேன். எல்எஃப்டி உங்களால் தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். உங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது நம்ம எல்எஃப்டி கிட்ட. எல்எஃப்டி எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. என்னை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் வர வச்சது நீங்கள் தான். ரொம்ப நன்றி எல்எஃப்டி, ரொம்ப நன்றி. லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஆல் எல்எஃப்டி, லவ் யூ ஆல். எப்படி வியூ செம்மையாக இருக்குல்ல எல்எஃப்டி. நீ நிறைய 1x1 வீடியோ இதே மாதிரி செமையாக என்ஜாய்மெண்ட்டாக அப்படி ஃபீலிங்காக ஜாலியாக இருக்கிறதுக்கு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி விடுங்க, மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க வீடியோ வரும், இல்லாட்டி எப்படி வரும்? அதெல்லாம் கண்டிப்பாக வேறு மாதிரி என்ஜாய் பண்ணிடலாம். அப்படி சொன்னீங்கன்னா வேறு மாதிரி எல்எஃப்டி. லவ் யூ ஆல் எல்எஃப்டி. செம்ம குளிர் தாங்க வேற முடியல. அவங்க வேறு நமக்கு டின்னர் வேறு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டாங்களா. அடுத்த டின்னருக்கு வேறு போகணும். டைம் மணி 8 போகணும். அரே யார் இங்கே வந்து எல்லாம் ஹிந்தியில் பேசி இன்னைக்கான ஐட்டம் போல இருக்கு. நம்ம டின்னருக்கு வேறு போகணும். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு செம்ம மேட்ச் எல்லாம் இருக்குங்க. செம்ம மேட்சுங்கிற பாருங்க, செம்ம குளிராக வேறு இருக்குது. வாய் வேறு அப்பப்போ வளருது நமக்கு. சத்தியமாக சுத்தமாக முடியல. ஏன்னா இப்படி குளிர் அடிக்கும்னு நினச்சி பார்க்கல. ஜர்க்கின் போட்டும் குளிர் அடிக்குது, வாழ்க்கையே குளிர் அடிக்குது எல்எஃப்டி, வாழ்க்கையே குளிர் அடிக்குது. ரொம்ப டைட் ஆகிக்கணும். ஓகே எல்எஃப்டி, இப்போ சாப்பிட போயிட்டு பரிசுங்க மெயினாக அதுதான் வேணும். சாப்பிட போயிட்டு என்ன பண்ணலாம்? சம் இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது இருக்கா? இருந்தால் சொல்லுங்கள், செய்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டிய இது கூட நான் செய்யாமல் இருப்பேனா? ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட்டாக தான் சொல்லுங்கள், பண்ணலாம். ஓகே லெஃப்ட். ஃபஸ்ட் நான் போய் சாப்பிட்டு வரேன், எனக்கு பசி தாங்க முடியல. கூப்பிட்ருக்காங்க, இருங்க சாப்பிட்ற வீடியோவும் தரமாக சிறப்பாக சம்பவத்தை பண்ணிடலாம். ஓகே ஸோ லெஃப்டி நம்ம சாப்பிட போகலான்னு நினச்சோம். பார்த்தா சாப்பிட்றதுக்கு டைம் ஆகும், கொஞ்சம் டைம் ஆகும். சரி அதுக்குள்ளே நான் கொஞ்சம் ரெடி ஆகிடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இங்கே செம கூலிங்கு, அதுவும் இல்லாமல் கோல்டு வேறு. நமக்கு சளி பிடிச்சனால எதுவுமே பண்ண முடியல. ஆல்ரெடி ஃபுல்லாக ஈரமாக இப்போ தான் துவைச்சிங்கிற பாருங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மடித்து வச்சுருக்கேன். அப்படியே ஒன்றா மடிச்சிட்ருக்கேன் லெஃப்டி. அப்புறம் அதுவும் இல்லாமல் நான் வந்து எதுக்கு இங்கே எடுத்திருக்கேன்னு தெரியுங்களா? இந்த வேஷ்டி நம்ம எதுக்கு தெரியுமா எடுத்திருக்கோம்? நம்ம லடாக் போயிட்டு நம்ம போன டைம் போனப்போ லடாக் வந்து ஒயிட் வேஷ்டி எடுத்தேன். பட் அந்தளவுக்கு அது பியோர் ஒயிட் கிடையாது, அது ஆஃப் ஒயிட்டாக இருந்துச்சு. இந்த டைம் வந்து நம்ம பியோர் ஒயிட் எடுத்துட்டோம். அங்கே போய் போடுற மாதிரி பியோர் ஒயிட்டு இது ஒன்று எடுத்திருக்கோம். அப்புறம் வந்துட்டு வேறு என்ன எடுத்தோம் தெரியுங்களா? ஒயிட் ஷர்ட்டு, பியோர் ஒயிட் ஷர்ட்டு பாருங்கள், பியோர் ஒயிட் ஷர்ட்டு, அப்புறம் பியோர் ஒயிட் நுங்கி. இது 2 வேஷ்டி எதுக்கு எடுத்துருக்கோன்னா நம்ம அங்கே போய் போட்டு கெத்தாக இது பண்ணுறக்கு தான், ப்ளாக் பண்ணுறக்கு. நம்ம தமிழ்லேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம அந்த ஊரில் தமிழ்லேன்னு சொல்லிட்டு காட்டணும்ல, அதுக்கு தான் நம்ம அதை எடுத்துருக்கோம். இப்போது வேஷ்டியெல்லாம் மடித்து வச்சுட்ருக்கேன். இங்கே பாருங்கள், ட்ரௌசர் ஆக்சுவலி நிறைய எடுத்திருக்கேன். பட் இருந்தாலும் அது இங்கே துவைக்கிறது விஷயம் இல்லை லெஃப்டி. ஆனால் இது காய வைக்கிறது பார்த்தீங்களா, அது செம்ம ரிஸ்க்கு. இந்த ஊரில் வெளியூர்லையாக இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஊரில் ஃபுல்லாக மழை வந்துகிட்டே இருக்குது, விடாமல் மழை வருது. அதனால் இங்கே வந்து மட்டும் ரொம்ப ரிஸ்க்கு. இது பண்ணுறதுக்கு மட்டும், காய போடுறதுக்கு மட்டும் ரொம்ப ரிஸ்க்கு. துவைச்சிடலாம், பட் காய போடுறது தான் ரிஸ்க்கு. இங்கே பாருங்கள் எல்லாம் மடித்து வச்சு பாருங்கள் லெஃப்டி.
ஃபுல்லாக மடித்து வச்சுருக்கேன். இந்த இது அப்புறம் நிறைய மடித்து வச்சுருக்கேன். பேக்கெல்லாம் இப்போ வரைக்கும் கீழே இருக்குது. கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது. லெஃப்டி ஃபுல்லாக மடித்து வச்சுட்டு இதில் போட்டுருவேன். இதில் போட்டேன்னா அதுக்கப்புறம் பக்காவாக ரெடி ஆகிடுவேன். அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக போயிட்டு சாப்பிட்லாம். இப்போ ரூமுக்கு வந்து டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆச்சு. இப்போது மணி 9:30 ஆச்சு. இனி நமக்கு வந்து 10 o'clock சாப்பாடு ஆயிடும். நான் சாப்பாடோட ப்ராப்ளம் போடுறேன். ஓகேங்களா? மறக்காமல் பாருங்கள் லெஃப்டி. லவ் யூ ஆல். நானும் சாப்பிட்றதுக்கு கூப்பிடுவாங்கன்னு பாட்டுருக்கேன். சாப்பிட்றதுக்கு கூப்பிடவும் மாட்டிக்கிறாங்க. தூக்கமாக இருக்கு லெஃப்டி. டயர்டாக இருக்குது. தூக்கமாக வருது. தூங்கவும் முடியல. தூங்க போகலான்னு இப்படியே படுக்கிறேன். கரெக்டாக ஞாபகம் வருது எடிட்டிங் பண்ணணுன்னு. யாரும் கூட இல்லை. நம்ம கூட தனியாக நம்ம லைஃப்பை ரன் பண்ணிருக்கோம் லெஃப்டி. நம்ம லைஃபே இப்படி ஆயிடுச்சு. தனியாக நம்மளே எடிட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு. 4-5 மணி நேரம் ஆகும். மணி 10 ஆச்சு. நானும் சாப்பிட கூப்பிடுவாங்கன்னு காட்டிருக்கேன். சாப்பிடவும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்களும் பாவம் இன்னி சாப்பாடு ஆயிட்டுல போல இருக்குது. அவங்களையும் குத்த சொல்லக்கூடாதுல்ல லெஃப்டி. என்ன பண்ணுறது? நானும் சரி தூங்கலான்னு கண்ணாசிக்கிறேன். எடிட் பண்ணணும்டா நிமோ அப்படி சொல்லி ஞாபகம் வேறு வருது லெஃப்டி. நீ இப்போது சாப்பிட்டு வந்து எடிட் பண்ண உட்காந்தேன்னா மணி 11 ஆயிரும். அப்புறம் 3 மணிக்கே தூங்குவேன். 11, 12, 1, 2, 3 மணிக்கு தூங்குவேன். 4 மணி நேரமாக எடிட் பண்ணேன். 3 மணி நேரத்தை தூங்கி காலையில் 8 மணிக்கு எழுந்திரிச்சு அது கிலோ பேக் வந்து 10-15 கிலோவுக்கு மேலேயே இருக்குது. அதை ரைட் பண்ணி கையில் டென்ட்டு பிடிச்சி அதுவும் பத்தாமல் நம்ம ட்ரைபேட் வேறு கையில் பிடிக்கணும். எவ்வளோ ரிஸ்க் தெரியுமா லெஃப்டி? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எடிட்டிங் நினச்சாதான் ரொம்ப சங்கடமாக இருக்குது. சரி என்ன பண்ணுறது? லைஃப்பில் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோன்னா ஏதோ அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணும். ஓகே லெஃப்டி. நம்ம இப்போ எப்படியோ சாப்பிட போகிற கிளம்பியாச்சு. ஆமாங்க வந்துட்டாரு ப்ரோ. அங்கே சாப்பிட போகிறோம். கிளம்பிட்டோம். என்ன இது தரகர்கள் உசுறு போயிட்டு இப்போ கேமரா கிளியர் இருக்குமான்றது தெரியல எனக்கு இந்த டைமில். ஹாய். அங்கே தான் வந்துட்டுருக்கேன். கம்மிங் லெஃப்டி. இங்கே கொஞ்சம் லைட்டில் அதனால் கொஞ்சம் இருட்டாக இருக்கும். இப்போ வெளிச்சம் வந்துடும். ஓகேங்களா? எப்படியோ சாப்பிட்றதுக்கு எப்படியோ வந்தாச்சு ப்ரோ. ஏன் ப்ரோ? நைட்டு 2 மணி. நைட்டு 2 மணிக்கு பண்ற கூத்தா இது. நீங்க என்ன நினைச்சீங்க? ஒரு நாள் இப்படி நாங்க மீட் ஆகும். இல்ல சத்தியமா நினைக்கல ப்ரோ. டைம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. டைம் காட்டுறேன் பாருங்க. டைம் நைட்டு 2:38 மணிக்கு டின்னர். பெங்களூர் ஃபேமஸ் இதான். கர்நாடகா ஃபேமஸ். டீம் எஸ்எஃப்எஸ் கூட நீமோ இது வந்து டீம் எஸ்எஃப்எஸ் இல்லனா உல்டா வேணா பண்ணலாம். சஜித் சூப்பர் உல்டா வேணா பண்ணலாம். சஜித் பிரான்சிஸ் ஷஃபீக். ஓகே எஸ்எஃப்எஸ் ஒரு ஆஃப். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா இவங்க பிளான் பண்ணுவாங்க போக மாட்டாங்க. சோ ஆல்மோஸ்ட் இவர் ஆர்சிபி பஞ்சாப் மேட்ச் ஆகும்போது அத பத்தி பேச கூடாது. ஆர்சிபி பஞ்சாப் மேட்ச் ஆகும்போது ஆர்சிபி ஜெயிச்சா பெங்களூர் ஒரு கோயிலுக்கு போயிட்டு ஒரு இது பண்றோம்னு ஒரு ஓகே ஆர்சிபி ஐபிஎல் ஆகி முடிஞ்சு வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகி அது முடிஞ்சு போச்சு. இது வரைக்கும் நாங்க ஸ்பெஷல் பிளான் பண்ணுவோம் போக மாட்டோம். ஆனா பிளான் பண்ணாம போவோம்ல, அதுதான் வைப்ஸ். சாப்பாடு கிடைச்சு எதுவுமே பார்க்க மாட்டோம். எப்படி சாப்பிடுறது பாருங்க. கர்நாடகா ஃபேமஸோ இதை எடுத்து
போட்டு முழுங்கணும் போச்சு முழுங்கணுமா? தொண்டையில சிக்கிறாதா ப்ரோ? இதெல்லாம் கடிக்க கூடாது, நம்ம எல்லாத்தையும் முழுங்கிடணுமாமா. இப்படி வச்சுட்டு காலி 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 அவ்வளவுதான். நாளைக்கு வீடியோ நாளைக்கு யூடியூப்ல சாப்பிடுங்களா? வரும். நீங்க சாப்பிடுங்களா? இதை pay பண்ணுங்களா? வாங்க ப்ரோ, நான் பிடிக்கிறேன், நீங்க பேசுங்க. இதுதான் மெயின் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க சார். இது காமிங்களா? ஓகே ஓகேங்களா? இப்போ வந்து நான் ட்ரை பண்ண போறேன். நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க சார். NSFS இப்போ NFS சூப்பர். பீஸ் போட்டுங்களா? சைட் மாவடா ப்ரோ, பேசு ப்ரோ. இது இப்படிதான் உடைச்சிட்டு வர மாட்டேங்குது. பரவாயில்ல, டிப் பண்ணிட்டு அதுதான் ஃபர்ஸ்டே நான் சொன்னேன். அப்படி கடிக்கும் போது எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஆக்சுவலி இந்த Feel இருக்காது, ஒரு மாதிரி கடிக்கணும்னா கடிக்கணும். இது ஃப்ளேவர் கடிக்கணும். ஆனா கடிக்க கூடாது. அது கடிக்க கூடாது. எனக்கும் சேர்த்து போட்டுறீங்களா? பக்காவாக சொல்லணும்னா 4 மணி 3:56. இது வரைக்கும் ட்ராவல் பண்ணது கிட்டத்தட்ட 2:30 மணிக்கு தான் சாப்பிட்டோம். 2:30 மணிக்கு தான் என்னமோ நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டு கொஞ்சம் பேசிட்டெல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக ரூமுக்கு வர்றதுக்கு மணி 4 ஆயிடுச்சு. மணி 4 ஆச்சுங்க. உண்மையாக என்னடா இது 4 மணி இப்படி கடகடன்னு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சடசடன்னு டைம் ஏரியே போயிட்டுருக்கு. ஓகே லெஃப்டி, இதோட முடிச்சுக்கலாம். நான் வெளியே போகிற வீடியோலாம் போடணும்னு நினச்சேன், பட் அது கவர் பண்ணணும்னு நினச்சேன். நைட் நேரத்தினால ஒன்றுமே ஒரு பர்சன்டேஜ் கூட தெரில, 1% கூட தெரில. அதனால தான் கவர் பண்ண முடியல லெஃப்டி. என்ன மன்னிச்சிருங்க, ரொம்ப சாரி. ஓகே லெஃப்டி, மிஸ் யூ ஆல் அண்ட் லவ் யூ ஆல். கண்டிப்பாக உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திப்பேன். லவ் யூ ஆல் அண்ட் ஐ மிஸ் யூ ஆல். லெஃப்டி பாய் 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 பாய். லவ் யூ கோர், லவ் யூ.